ஒரு பெரிய மனிதரின் பின்னாலும் ஒரு சாதாரண பிறப்பும் ஒரு மிகப்பெரிய முயற்சியும் இருக்கும். அதேபோல் எங்கள் மதிப்பிற்குரிய மேனேஜிங் டைரக்டர் அவர்கள் பிறப்பும் ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் தொடங்கியது. எம்டி அவர்களின் வளர்ச்சி பயணம் ஒரு சாதனை காவியம். 2000ஆம் ஆண்டு AKS தியேட்டர் ரோடில் ஒரு சிறிய இடத்தில் நிறுவனம் தொடங்கப்பட்டது. சாதாரண ஆரம்பம், ஆனால் அசாதாரண கனவுகள். 2002ஆம் ஆண்டில் முதல் மெஷின்ஸ் வாங்கப்பட்டது. இதுவே நிறுவன வளர்ச்சியின் முதல் பெரிய முன்னேற்றம். 2003இல் தங்களுடைய நிறுவனத்திற்காக தனிப்பட்ட கட்டிடம் கட்டப்பட்டு ஒரு பெரிய ஸ்திரத்தன்மைக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது. 2006இல் முதல் மல்டி கலர் கான்டெஸ்ட் கஸ்டமர்ஸ் மீட் நடந்து பச்சை அப்பா சில்க்ஸ் போன்ற பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டது. அதிகமாக மல்டி கலர் உபயோகப்படுத்திடும் நிறுவனங்களுக்கு வைர மகாலில் வைத்து வெள்ளி பாத்திரம், டிஜிட்டல் கோல்ட் வாட்சும், கோல்ட் காயின் போன்ற பரிசுகள் வழங்கப்பட்டது. 2007இல் ஆன்லைன் மெஷின் இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் ஃபார்ம்ஸ் மேனுஃபேக்சரிங் பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது. மேலும் கூடுதலான மெஷின்கள் சேர்க்கப்பட்டன. 2008இல் ஜெர்மனி த்ரூப்பா எக்ஸ்போவில் கலந்து கொண்டு ரோல் பிரிண்டிங் பிரிவை மேம்படுத்தும் அப்டேட் செய்யப்பட்டது. மற்றும் பெஸ்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அவார்ட் ஆனரபிள் மினிஸ்டர் ஃபார் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் திரு பொங்கலூர் என் பழனிசாமியால் நமது எம்டிக்கு வழங்கப்பட்டது. அதே ஆண்டில் கோல்ட் ஸ்டார் மில்லேனியம் அவார்ட் நமது ஏசியா ஃபார்ம்ஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. 2009இல் ஆன்லைன் ரோல் டு ரோல் 3 கலர் கன்வெர்ட்டிங் மெஷின் முதலீடு செய்யப்பட்டு நவீன தொழில்நுட்பத்திற்கான மிகப்பெரிய படி எடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஹானரபிள் டாக்டரேட் அவார்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ ஸ்ரீலங்காவால் வழங்கப்பட்டது. அரசு மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு பெரிய ஆர்டர்களும் பெறப்பட்டன. 2009இல் ராஷ்டிரிய உத்யோக் ரத்னா அவார்ட் வழங்கப்பட்டது ஃபார் ஆனரிங் அவுட்ஸ்டாண்டிங் இண்டஸ்ட்ரி அண்ட் எகனாமிக் growth. 2012இல் 4 கலர் MLC மெஷின் நிறுவப்பட்டது. 2013இல் ஸ்டிக்கர் மேனுஃபேக்சரிங் இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் புதிய உற்பத்தி பிரிவு திறக்கப்பட்டது. 2014இல் மேலும் ஒரு 4 கலர் மெஷின் இணைக்கப்பட்டது. 2015, 2017 காலகட்டத்தில் தொடர்ந்து புதிய மேம்பாடுகள், புதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைப்புகள் செய்யப்பட்டன. 2019இல் நியூ ஆபீஸ் இன்டீரியர் செய்து நிறுவனத்தின் புதிய ப்ரொஃபஷனல் லுக் உருவாக்கப்பட்டது. 2020இல் ஏசியா கேண்டி ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கப்பட்டு 20ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. அதே ஆண்டில் இந்தியா ஃபுல் ரவுண்ட் புக் ஆர்டர்ஸ் பெறப்பட்டது. 2023இல் ஸ்டிக்கர் MLC பை கலர் மற்றும் ஆபீஸ் 2 இன்டீரியர் ஒர்க்ஸ் நிறைவு செய்யப்பட்டது. அதே ஆண்டில் அசிஸ்டன்ட் கவர்னர் எக்ஸலன்ஸ் அவார்ட் வழங்கப்பட்டது for recognition of his excellent support to RID 3-12 in Rotary year 2022 from 2023. 2024இல் Canon டிஜிட்டல் பிரிண்டர் சேர்க்கப்பட்டு டிஜிட்டல் ஆஃப்செட் பிரிவு வலுவாக்கப்பட்டது. அதே வருடம் டிஜிட்டல் சைட் இம்ப்ரூவ்மெண்ட், இ-காமர்ஸ் சைட் லான்ச், சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன், திவாலி, நியூ இயர், பொங்கல் ஸ்பெஷல் கேம்பெயின்ஸ் அனைத்தும் வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டன. 2024இல் ஸ்பார்க் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அவார்ட் மற்றும் கிரவுண்ட்நட் குரு அவார்ட் வழங்கப்பட்டது. 2025இல் ஏசியா ஃபார்ம்ஸ் நிறுவனம் பிரிவட் லிமிடெட் கம்பெனியாக மாற்றப்பட்டது. 2000இல் ஒரு சிறிய இடத்தில் நிறுவனம் தொடங்கப்பட்டது. இப்பொழுதோ 5000 மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்டு தமிழகத்தில் நம்பர் 1 பில் ரோல் மேனுஃபேக்சரராக உருவாக்கி இருக்கிறார் திரு பால் ஆண்ட்ரூஸ் பாபு. நம் பயணம் தொடர்கிறது. மேலும் உயரங்கள் எங்களை காத்திருக்கிறது. இது முடிவல்ல, ஒரு புதிய துவக்கம். இப்போது நம் மாண்புமிகு விருந்தினர்களை மேடைக்கு வரவேற்பதற்கான சிறப்பு தருணம். எங்களது அன்பு குழந்தைகள், குழந்தைகளின் சிரிப்பை போல தூய்மையான மகிழ்ச்சியை பரப்பும் உங்களின் வரவை மனமார பூக்களை கொடுத்து வரவேற்பார்கள். முதலாவதாக எங்களுடைய சிறப்பு விருந்தினர் பச்சையப்பா சில்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் சேர்மன் மிஸ்டர் சுந்தர் கணேஷ் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன்.
வேலவன் ஹைபர் மார்க்கெட் உரிமையாளர் மிஸ்டர் ஆனந்த் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக சூர்யா மகள் உரிமையாளர் மிஸ்டர் ராஜா சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக பதுவேராஜன் பிரிண்டர் சிவகாசி அவர்களின் மகனை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்ததாக என்டி தேசிங்கராஜன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மிஸ்டர் தேசிங்கராஜன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக கணேஷ் பேக்கரி உரிமையாளர் மிஸ்டர் ரவிமாணிக்கம் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ரவிமாணிக்கம் சார் அவர்களின் மகன் மிஸ்டர் அஜய் கணேஷ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். தேங்க்யூ சார். இந்த சிறப்பு நாளில் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக இங்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு தலைமை விருந்தினர்கள், மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர்கள், எங்கள் அன்பின் வாடிக்கையாளர்கள், எங்கள் பணியாளர்கள் மற்றும் குடும்பத்தினரை வரவேற்க நம் நிறுவன டைரக்டர் ஏசியா ஃபார்ம் சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். இந்த அருமையான நன்னாளில் நமது ஏசியா ஃபார்ம்ஸ் நிறுவனம் 25 ஆண்டுகளை மகிழ்ச்சியாக நிறைவு செய்திருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது சிறப்பு விருந்தினர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் சார் சுந்தர் அவர்களை வருகிற அன்போடு வரவேற்கிறேன். சுந்தர் சார் எனக்கு பல ஆண்டுகளாக நமக்கு நல்ல நட்பு ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நல்ல பழக்கம். நம்ம கம்பெனி நல்ல லெவலுக்கு வரணும்னா அவங்களுடைய பெரிய ஆர்டர்ஸ் நமக்கு தேவை. அந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய ஆர்டர்ஸ் கொடுத்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்து இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் இருந்து நமக்காக வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி காஞ்சிபுரம் பக்கத்தில் இல்லை, உங்களுக்குலாம் தெரியும். காஞ்சிபுரம் ரொம்ப டிஸ்டன்ஸ் 550 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அங்கேருந்து நமக்காக அவங்க வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு நட்பின் ரீதியாக, ஒரு தொழில் அதெல்லாம் தாண்டி ஒரு நட்பின் ரீதியாக பாபு நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளாம் நல்லா இருக்கணும். குடும்பம்னு யார்? நம்ம தானே குடும்பம், நம்மளாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நமக்காக வந்திருக்காங்க. அவங்களை மீண்டுமாக கரங்களை தட்டி வருகிறவரை வரவேற்றுக் கொள்கிறோம். மிக சிறப்பு. அடுத்ததாக நமது இனியவர் வேலவன் ஹைபர் மார்க் வேலவன் ஸ்டோர், நம்ம தூத்துக்குடி மாவட்டத்திற்கே சிறப்பு சேர்த்தவர் ஆனந்த் சார். அவங்க இன்றைக்கி கோவில்பட்டியில் ஒரு பெரிய கார்டன் சிட்டி போட்டிருக்கிறாங்க. நம்ம கணேஷ் பேக்கரிக்கு பின்னாடி ஒரு ரியல் எஸ்டேட் போட்டு பெருசாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளோட தொடர்பு இருக்கிறாங்க. அன்றைக்கி போன 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க ஸ்கூல் பிள்ளைங்க நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபேக்ட்ரி விசிட் வந்திருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க ஸ்டாஃபுக்கெல்லாம் இந்த ஃபேக்ட்ரி விசிட் நம்ம ஃபேக்ட்ரிலாம் ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்த செகண்ட் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஆனந்த் சார். ஃபோன் பண்ணி, எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறாங்க, ஃபேக்ட்ரி விசிட்டுக்காக வந்திருக்கிறாங்க, சிறப்பாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, வாழ்த்துக்கள் பாபுன்னு சொல்லி உடனடியாக அங்கேருந்து வாழ்த்து சொன்னவங்க ஆனந்த் சார். அப்பேற்பட்ட ஒரு பெருந்தன்மையான ஒரு மனிதர். எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா வளரணும்னு சொல்லி அவங்க ரொம்ப சிறப்பான முறையில் நம்மளை வாழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிற ராஜா, அவர் நம்ம ஊருக்காரரு. இங்கேருந்து அந்தமான் போய் அந்தமானில் சூர்யா குரூப் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸு, ஜுவல்லரிஸு, ஃபர்னிச்சர்ஸு அப்படின்னு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அங்கே உருவாக்கி இன்றைக்கி அந்தமானில் ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுட்டுருக்கிறார். நம்மளுடைய குடும்ப உறுப்பினர், நண்பர். அவங்க அப்பாலாம் ரொம்ப அருமையான ஒரு குணம். அவங்க கோவில்பட்டிக்கு வந்தாங்கன்னா நம்ம ஆஃபீஸில் 1/2 மணி நேரமாவது உட்காந்து நிறைய பேசிட்டு போவாங்க. அடுத்து என்ன செய்யலாம், தொழில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நமக்கு ஒரு மரியாதை கொடுத்து செய்கிறதில் ஒரு பெரும்பன்மை உள்ள பங்கு உள்ளவங்க அவங்க அப்பா. அவர்களையும் ராஜாவையும் அங்கே வருகிறவர்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக அண்ணன் தேசிங்கராஜன், ரொம்ப சிறப்பானவர். அவர்
எனக்கு நிறைய இடங்களில் நமக்கு தொழில் கொடுத்துட்ருக்குறாங்க. நிறைய அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற மணிக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். தேசிங்கராஜன் சாரை பார்க்குறதுக்கு இதான் அவங்களுக்கு இது. அவங்க நிறைய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சு பெரிய லெவலில் வளர்ந்துருக்காங்க. சின்ன ஊர்லேயும் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க உயர்ந்தவங்க. அவங்க தங்களுடைய தொழிலை நேர்த்தியாக பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட கேட்பாங்க, அண்ணாச்சி எப்படி செய்யலாம் சார், எப்படி செய்யலாம்னு சொல்லி ரொம்ப பிரியமாக கேட்பாங்க. அவங்க என்டி தேசிங்கராஜா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருகவர் என அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக பதவிராஜன். நமக்கு தெரியும் பதவிராஜன் வந்து அவங்க பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ப்ரெக்னிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறாங்க. நமக்கு நிறையா பிஸ்னஸ் சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. அவரால் வர முடியலை. அவருடைய பையன் செபாஸ்டியன் வந்திருக்காங்க. செபாஸ்டியனை நான் அன்போடு வருகவர் என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக எனக்கு இந்த தொழிலை வந்து எங்களோடு ரொம்ப தெரியும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய வளர்ச்சியில் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது ரவி அண்ணன். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இருப்பாங்க. நம்ம ஆஃபீஸில் எந்த நிகழ்ச்சியிலும் நம்மளோட இருந்திருப்பாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர், அன்புக்குரியவர், கடினமான உழைப்பாளி. கோவில்பட்டியில் வந்து 35 ஆண்டுகளாக ஒரு பேக்கரி தொழிலை சிறப்பாக நடத்திட்டு இருக்கார். அவர் இன்றைக்கி நம்ம இடத்துக்கு வந்து நமக்கு பெருமையான விஷயம். அவங்களும் அவங்க துணைவியார் அக்கா செல்வி வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பையன் அஜய் கணேஷையும் நான் ரொம்ப வருகவரை வரவேற்றுக்கொள்ள. தம்பி வந்து இன்றைக்கி அந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் போடுற ஃபேக்ட்ரியில் வந்து அவங்க அந்த சின்சியராக இருந்து பார்த்து இன்றைக்கி அந்த பிஸ்னஸ் வந்து நிறைய டெவலப் பண்ணியிருக்காப்புல. தம்பி MBA முடித்து தியாகராஜர் காலேஜில் முடிச்சுட்டு வந்து இந்த இதை பொறுப்பெடுத்துருக்கிறாப்புல. ரொம்ப சிறப்பான முறையில் இருக்குது. அவர் நிறைய நம்ம கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு உள்ள ஒரு சிறப்பான அஜய் வருகை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே நாளில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த ஏஷியா ஃபார்ம்ஸ். டிசம்பர் 6 தான் நம்ம ஆரம்பித்தோம். அதே நாளில் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு இறைவன் நமக்கு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். இந்த நிகழ்ச்சிங்கிறது நம்ம சாதாரணமாக உருவாகலை. இந்த 25 ஆண்டுகளான இந்த வரலாற்றை நான் பரட்டி பார்க்கும்போது இந்த வரலாற்றுக்கு பின்னணியில் இருக்கிறது யாருன்னா எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் கொடுக்குற இந்த முயற்சி, நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அவ்வளவு அருமையான முறையில் இது வந்து ஒரு ஏதாவது வேலைக்கு போகிற நினைக்காம இதை உங்கள் சொந்த கம்பெனியை நினச்சி நீங்கள் எல்லாருமே இங்கே பார்த்துக்கிட்டீங்க. இந்த நிறுவனம் வளர்ந்துருக்குன்னா என்னுடைய பங்கு பெருசு இல்லை, உங்களுடைய பங்கு தான் ரொம்ப பெருசு. நீங்கள் தான் அதை ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒரு அன்போடு எப்படி செய்யணும், நேர்த்தியோடு செய்யணும்னு சொல்லி பல வகையில் வந்து இந்த நிறுவனத்தை அழுத்தி கொண்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் நம்ம கூட வந்த பயணங்களில் நீங்களும் நம்முடைய கஸ்டமர்கள், நம்ம இங்கே ஏறக்குறைய 8000 கஸ்டமர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த 8000 கஸ்டமருமே நமக்கு வந்து ஒரு அன்பான ஒரு உறவுகளோடு தான் இருக்கிறாங்க. யாரும் வந்து தொழில் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதை தாண்டி உறவுகளை நம்மக்கிட்ட கொடுத்துட்ருக்குறாங்க. ஏஷியா ஃபார்ம்ஸ்னால் அவங்க நல்ல ஒரு ஃபேமிலியான அளவுக்கு பண்ணுறாங்க. நல்ல ஸ்டாஃபுங்கள், நல்ல கனிவாக பேசுவாங்க, அவங்க தொழிலில் வந்து சிறப்பாக செய்வாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சிருக்கோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏஷியா ஃபார்ம்ஸ்னால் ஒரு நல்ல பேர் சம்பாதிக்கிறோம். அந்த பேரை சம்பாதிச்சதுக்கு நீங்கள் ஒரு உடன் காரணமாக இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலை வந்து எனக்கு பின்னாடி பக்கபலமாக இருக்கிறது எனது குடும்பம். என் குடும்பத்தில் வந்து எனது மனைவி எனக்கு ரொம்ப அருமையான சப்போர்ட். என் தொழிலை நான் மேலே வரேன்னா எனக்கு ரொம்ப பின்பலமாக இருந்து எல்லா வகையான காரியங்களும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து எனக்கு சரியில் அவங்களுடைய சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மாப்பிள்ளை வந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் எங்கள் அக்கா மாப்பிள்ளை மச்சாலாம் வந்திருக்கிறாங்க. என்னுடைய மச்சான் அவங்களுக்கும் என்னை அன்பார்ந்த வரவேற்பை நான் எடுத்துக்கிறேன். என் குடும்பத்தில் உள்ளவங்க, எங்கள் அக்கா பெரிய அக்கா வர முடியல, அவங்கெல்லாம் ஒரே ஒரு வாழ்த்து அனுப்பியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் வந்து இருக்கக்கூடிய படிப்படியாக வளர்ந்துட்டு இருக்கிறதுல வந்து எனக்கு அடுத்தபடியாக நிறுவனத்தை வழிநடத்தல வந்து மெக்ஸி, அவருடைய பங்கு பெரிய பங்கு. நம்ம கம்பெனி வந்து இன்றைக்கி ஏறக்குறைய 2012 உள்ள வந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம கம்பெனியோட எல்லா வகையான பொறுப்பையும் எடுத்து, நான் இல்லைன்னா அந்த இடத்துல எந்த விதமான மாற்றமே இல்லை, நிர்வாகத்தை அழகாக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிற மெக்ஸி இன்றைக்கி கம்பெனியில் ஒரு ஏசியா ஃபார்ம் ட்ரேடிங் கம்பெனியில் ஒரு டைரக்டராக இன்றைக்கி வேலைக்கு வந்து ஒரு டைரக்டராக மாறினதில் ஒரு பெரிய பங்கு வச்சது மெக்ஸியை நான் மனதார வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. எல்லோருடைய ஒத்துழைப்போடு மீண்டும் நல்ல முறை வர வேண்டும் என்று கூறி இந்த சிறிய இடைவெளியை உங்களுடைய விட்டு செல்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய சாருக்கு நன்றி. அடுத்ததாக ஏஷியா ஃபார்ம்ஸ் உறுதிமொழி. எங்கள் ஏஷியா ஃபார்ம்ஸ் நிறுவனத்தின் உறுதிமொழியை அனைவரும் சேர்ந்து சொல்லிக்கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஏசியா ஃபார்ம்ஸ் மற்றும் கோவில்பட்டி ஏஷியா கேண்டீன் உறுதிமொழி. நாம் ஒவ்வொருவரும் ஏஷியா ஃபார்ம்ஸ் நிறுவனத்தின் தூண்களாக செயல்படுகிறோம்.
என் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நானே முற்றிலும் பொறுப்பேற்கிறேன். நான் கற்றுக்கொண்ட அறிவே என் சக்தி என்பதையும் அதை பயன்படுத்தி ஆற்றல் பெறுவதே என் நிறுவனத்தின் முழுமையான சக்தி என்பதையும் நான் நன்கு அறிவேன். எங்கள் தொழிலில் நிறுவனம் வகுத்த சரியான வர்த்தக நடைமுறைகளை கடைபிடிக்காமல் நஷ்டத்தை ஏற்படுத்துவது பாவம் என்பதை நான் நன்கு உணர்கிறேன். எங்கள் நிறுவனத்தில் எங்கள் வாடிக்கையாளரே மிக முக்கியமானவர் என்பதையும் அவரை திருப்தியாக வழிநடத்துவதே எங்கள் கடமை என்பதையும் நான் நன்கு உணர்கிறேன். எங்கள் நிறுவனத்தில் எங்கள் பணியாளர்களே மதிப்புமிக்க சொத்து என்பதை நான் நன்கு அறிவேன். உடன் பணிபுரிபவர்களை மரியாதையாகவும் அவர்கள் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக என்னாலும் இருப்பேன் என உறுதியேற்கிறேன். நான் எப்போதும் நேர்மறையான ஆக்கப்பூர்வமான சிந்தனையை சிந்தித்து நேர்மறையான சிந்தனைகளை மட்டும் பிறரிடம் பகிர்வேன். எதிர்மறையான விஷயங்களை பேச மாட்டேன். அப்படி பேசுவோரை தவிர்ப்பேன். எங்கள் நிறுவனம் எங்கள் உழைப்பால் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் 30% மேல் வளர்ச்சி பெற்றிட நான் உறுதுணையாக இருப்பேன் என உறுதியேற்கிறேன். நானும் என் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களும் வளங்களின் சேமிப்பே நமக்கு பாதுகாப்பு என்பதை உணர்ந்து மின்சாரம், எரிபொருள், உணவு மற்றும் நீர் போன்ற வளங்களை சேமிப்போம் என உறுதி கொள்கிறேன். தேங்க்யூ பவித்ரா. அடுத்ததாக 5 வருடங்களுக்கு மேலாக நமது அலுவலகத்தில் பணி செய்வோரை வாழ்த்தும் விதமாக அவார்ட் கொடுக்கப்படுகிறது. பல ஆண்டுகளாக எங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக அர்ப்பணிப்புடன் உழைத்த பணியாளர்களை இன்று மேடையில் கௌரவிப்பது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. இவர்களின் பொறுப்புணர்வு, நேர்த்தி, நம்பிக்கை எங்கள் நிறுவனத்தின் அடித்தளம். நிறுவனத்தின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் அவர்கள் உழைப்பின் குரலும் முயற்சியின் பலனும் உள்ளது. அவர்கள் நிறுவனத்திற்கு ஊழியர்கள் மட்டுமல்ல, ஆதரவான குடும்பத்தினரும் தான். இப்போ நம்ம கொடுக்க போகிற அவார்டை சௌரபா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃபேமிலியோட இந்த அவார்டை வாங்குங்க. ஏன்னா நம்மளோட ஃபேமிலியோட சப்போர்ட்டுமே இதுக்கு இருக்கிறதுனால அனௌன்ஸ் பண்ணுற மெம்பர்ஸ் எல்லாருமே உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஃபேமிலியோட இந்த அவார்டு வாங்குங்க. தேங்க்யூ. இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 25 வருஷமாக நம்ம ஜூப்ளி விழா கொண்டாடிட்டு இருக்கோம். ஏஷியா ஃபார்ம்ஸ் அண்ட் ஏஷியா கேண்டி சார்பாக உங்களுக்கு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் அட்மின் மார்க்கெட்டிங் ஆரம்பித்த காலத்திலேருந்து டெண்டர் ஆர்டர்லாம் எடுத்து மார்க்கெட்டிங்கை லீடிங்கில் கொண்டு போக இப்போ கரண்டில் கரிதா ஸ்கூலில் நல்ல மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற நம்ம சகோதரி அவர்கள் லில்லியை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
இந்த அவார்டை வழங்க சூர்யா சில்க்ஸ் ஓனர் மிஸ்டர் ராஜா சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மெயின்டைன் பண்ணி ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறவங்க, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுடைய படிப்புக்காக நம்ம ஆஃபீஸ்லேருந்து ரிலீவ் ஆன திருமதி ரேவதியை அன்புடன் அழைக்கிறேன். அவர்களை தொடர்ந்து ரேவதி மேமுக்கு அடுத்ததாக அக்யூரேட்டாக ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுறத, கம்ப்யூட்டர் தெரியாமல் கம்ப்யூட்டரை கற்றுட்டு அந்த ஸ்டாக்கை ரொம்ப அக்யூரேசியாக மெயின்டைன் பண்ணுற திருமதி மகாலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர்களை தொடர்ந்து அவங்க கற்றுக்கிட்ட ஃபீல்டு என்னமோ கோடிங் தான், ஆனால் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் நம்ம நிறுவனத்தில் அட்ராக்டிவான டிசைனை போட்டு டிசைனரான திரு சிவசுப்பிரமணியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர்களை தொடர்ந்து மார்க்கெட்டிங்கில் கஸ்டமரோட ரியாக்ஷனை கூட டெலி மார்க்கெட்டிங்கில் கண்டுபிடிக்க முடியுமா என்று வியந்து பார்க்கும் அழகுள்ள எக்ஸ்பீரியன்ஸ் குவீன் நம்ம திருமதி நந்தினி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்து முத்துலட்சுமி மேம், அவங்க வந்த ஃபீல்டு என்னமோ டீச்சிங் ஃபீல்டு தான், ஆனால் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டு மார்க்கெட்டிங்லே உலா வருகிற ஒரு பெண்மணி திருமதி முத்துலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அதர் ஸ்டேட்டில் இவங்க என்னமோ அதர் ஸ்டேட்டில் இருந்து ஆர்டர் எடுக்கிறவங்க தான், ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம் இங்கே எடுக்க எல்லாமே ரீச் பண்ண திரு முரளி சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இவங்க ஒர்க் பண்ணது ஷார்ட் டைம் தான், ஆனால் எல்லாரோடைய மனசுலையும் இடம் பிடிச்ச திருமதி கீதா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொண்டு ஆஃபீஸுக்கு என்ட்ரி கொடுத்த ஒரு நபர் ஏஷியா ஃபார்ம்ஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போன திரு ஜெஃப்ரின் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இவரை பார்த்தாலே ஏஐ மனுஷன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏஐயில் நிறைய அப்டேட் வீடியோ கொடுத்து இப்பொழுது கோடராக இருக்கக்கூடிய திரு யாபேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லாரும் கிளாப் பண்ணலாமா? அதுக்கப்புறம் அக்கால ஸ்டார்ட் பண்ணி பாட்டி வர இன்னமும் இந்த ஆஃபீஸில் நிலச்சிருக்கிற திருச்செல்வி அம்மா.
கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் தான் ஃபேமஸ்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் வெரைட்டிஸ் கொடுத்து உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆக்கி 4.5 வருஷம் நம்ம கூட இருக்கிற நம்ம மாஸ்டர் கருப்பசாமி சார், வெல்கம் டு ஸ்டேஜ். நெக்ஸ்ட்டு, எல்லா ஊர்லேயும் ஒரு காவல் தெய்வம் இருக்கிற மாதிரி 4.5 வருஷமாக நம்ம கம்பெனி ஏஷியா ஃபார்ம்ஸோட ஒரே காவல் நம்ம செக்யூரிட்டி சார் ஊமதுரை சாரை வெல்கம் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த அவார்டு வந்து வேணி கொடுக்கறது ஒரு ஸ்பெஷல் ரெக்கக்னேஷன். இது அவங்க வேணியுடைய டீம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அக்கௌண்ட்ஸ் டீமில் கடந்த நாட்கள் மட்டும் இல்லை, தொடர்ந்து வந்து அவங்க எடுத்த அந்த ப்ராஜெக்டை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கனால பெஸ்ட் லீடர்ஸ் அவார்டுங்கிறது வேணிக்கு நம்ம கம்பெனி சார்பாக ஸ்பெஷலாக கொடுத்துருக்கோம். வேணிக்கு வேணி குடும்பத்தாருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணுங்க. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அவார்ட் வாங்குறாங்க.
கல்ச்சுரல்ஸோட கோஆர்டினேட்டர் மோகனா எல்லா டீமோடையும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும்.
தென்காசியில் தன்னோட டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தி இந்நிறுவனம் தொடர்ந்து பல வருடங்களாக நமக்கு ஆதரவு அளித்து வருகின்றார்கள். தனது டெக்ஸ்டைல்ஸ்க்கு வரும் மக்களுக்கான டிரான்ஸ்போர்ட் வசதியை சேவைகளை செய்து வருகிறார்கள். தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் செல்லும் என்டி தேசிங்கராஜன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் ஃபவுண்டர் என்டி தேசிங்கராஜன் அவர்களை வரவேற்று சிறப்பு செய்வதில் பெருமிதம் கொள்கிறோம். தேசிங்கராஜன் சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்க மிஸ்டர் பாபு சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு எங்களுடைய நினைவு பரிசினையும் ஒரு சிறிய மெமோண்டோவும் அணித்து கௌரவிக்கப்படுகிறது. சரி. மிஸ்டர் தேசிங்கராஜன் சார் அவர்களை ஒரு சிறிய வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு மேடையில் அமைந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது நிறுவனம் 70 வருடமாக ஆகின்றது. முதலில் நாட்டாமை கடையினால் தான் எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு பிறகு தான் அப்பா பெயர் தங்கசாமியோட இருந்து வைத்தார்கள். 70 வருடமாக இருக்கிறது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நிறுவனம் இருக்கிறது. ஆனால் அதில் என்ன நேர்மை நியாயம் அதை தான் இன்றைய வரை கடைப்பிடிக்கிறோம். அதே மாதிரி தான் நான் இந்த நிறுவனத்தையும் தெரிந்து கொண்டேன். இன்று இவங்க 25 வருடமாக அந்த நியாயம் நட்பு அன்புங்கிறதுல சார் எப்போ வந்தாலும் நிறைய ஐடியாவும் கேட்பேன். ஆனால் அதில் ஸ்டிக்கர் டேக்கு எது வேண்டாலும் உடனடியாக ஒரு சின்ன நாங்கள் மறந்துட்டால் கூட இந்த டைம் வேணுமா என்று நினைவூட்டு அவங்க ஸ்டாப் கேட்பார்கள். அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் எப்போதும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் நிறுவனம் 70 ஆண்டுகள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கோமோ அதே மாதிரி நீங்களும் மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வித்தியாசமான சுவையில் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ்களை கோவில்பட்டி மக்களுக்கு தருவதில் முன்னணியாக திகழும் கணேஷ் பேக்கரி 3 கிளைகளுடன் இயங்கி வருகிறது. ஏஷியா ஃபார்ம்ஸ் ஃபேமிலியின் குடும்ப நண்பரும் எப்பொழுதும் எங்கள் நலனை கருத்தில் கொள்ளும் கணேஷ் பேக்கரியின் ஃபவுண்டர் ரவி மாமா அவர்களையும் அவரது புதல்வன் அஜய் அண்ணா அவர்களையும் வரவேற்று சிறப்பு செய்வதில் பெருமிதம் கொள்கிறோம்.
ரொம்ப ஹாப்பி ஏஷியா ஃபார்ம்ஸோட 25th ஆனிவர்சரியை ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ தான் பிஸ்னஸ் இதுக்குள்ளே வந்திருக்கிறேன். அதையும் ரெக்கக்னைஸ் பண்ணி அங்கிள் எனக்கு தேங்க்யூ ஸோ மச். பட் அது மட்டும் இல்லாமல் 25 இயர்ஸுங்கிறது நம்ம சாதாரணமாக நம்பரை மட்டும் பார்க்க முடியாது. ஒரு 100 மீட்டர் ரேஸ்க்கும் ஒரு மேரத்தானுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு. ஸோ 25 இயர்ஸுங்கிறது இஸ் நாட் அ ஸ்மால் நம்பர். அது ஒரு மேரத்தான் ரேஸ் மாதிரி. அது ஒரு கரெக்டான கோலு, ஒரு விஷன், ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் இல்லைன்னா அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி தான் இது. அதுவும் ஒரு டீமாக, ஒரு பெரிய டீமோடு பண்ணுறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஒரு 100 மீட்டர்ஸ் நிறைய பேர் ஓடி முடிச்சிருப்போம், ஆனால் ஒரு மேரத்தானை எவ்வளோ பேர் ஓடி முடிச்சிருப்போம். அது மாதிரி தான் இது. அது கூட இது வரைக்கும் ட்ராவல் பண்ண டீம் மெம்பர்ஸுக்கும் என்னோடய மனமார்ந்த விஷஸ், மற்றும் எங்கள் பாபு அங்கிளுக்கும் என்னோடய மனமார்ந்த விஷஸ். அண்ட் அது இன்னும் 50 இயர்ஸ் இன்னும் போயிட்டே இருக்கணுங்கிறது என்னோடய ஆசை. தேங்க்யூ ஸோ மச் எனக்கு. வாழ்த்துறை வழங்கிய அஜய் கணேஷ் சார் அவர்களுக்கு நன்றி. வியாபாரத்தை தாண்டி ஒரு நண்பராக எங்கள் நலனில் உடன் இருப்பவர், பிரிண்டிங் பிரஸ் துறையில் முழுமையாக ஈடுபட்டு வளர்ந்து வரும் மிஸ்டர் செபஸ்டின் அவர்களை வரவேற்று சிறப்பு செய்வதில் பெருமிதம் கொள்கிறோம்.